பொரியல் தான். என்ன பொரியல் பார்த்தீங்கன்னா, கத்திரிக்காய் பொரியல் தான் இன்றைக்கி செய்ய போகிறோம். நிறைய பேருக்கு கத்திரிக்காய் அதனாலே பிடிக்காம இருக்கும். பட் வந்து நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துருக்கேன். கொஞ்சம் கூடவே எண்ணெய் சேர்த்துருக்கேன். இப்போ இதில் கடுகு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. கடுகு சேர்த்துட்டு கொஞ்சோண்டு உளுத்தம்பருப்பு, ஒரு 2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு. இது உங்களுக்கு சப்பாத்தி, பூரி இதுக்கெலாம் கூட நீங்கள் இதை வச்சு சாப்பிட்லாம். இந்த பொரியல் பார்த்திங்கன்னா, இப்போ அதை நல்லா அந்த எண்ணெயில் அப்படி நல்லா இதை கலந்து விட்டுடலாம். அது அப்படியே அந்த கொஞ்சம் லைட் ப்ரௌன் ஆனால் போதும் அந்த உளுத்தம்பருப்பு. இப்போ பார்த்திங்கன்னா, நான் வந்து கத்திரிக்காய் வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். கட் பண்ணும்போது தண்ணியில் போட்டு வச்சுருந்தா இப்போ நம்ம கருக்காமல் இருக்கும். கத்திரிக்காய் 1/2 கிலோ கத்திரிக்காய் இப்போ நம்ம இதில் சேர்த்துடலாம். இப்போ இதை ஃபுல்லாக நீளமாக கட் பண்ணிக்கலாம். எப்போவுமே காய் வந்து நீளமாக